வணக்கம். நான் உங்கள் இயற்கை மருத்துவ நண்பன் டாக்டர் சுகுமார், ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாச நகர், திருச்சியிலிருந்து. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரெக்னன்சி யோகா, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகாசன பயிற்சி முறைகள். நீங்கள் நல்லா கவனிங்க. நம்முடைய பாட்டிமார்கள்லாம் வீட்டிலேயே பிரசவம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பிரசவமானது மருத்துவமனையில் தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த பிரசவத்தில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரியா அப்படின்னா இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கர்ப்பிணி பெண்கள் அவங்க எந்த அளவுக்கு அவங்க உடம்பை கேர் எடுத்துக்கிறாங்க, என்ன உணவுகள் சாப்பிட்றாங்க, என்ன பயிற்சிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது நார்மல் டெலிவரியா அல்லது சிசேரியனா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும். இந்த ப்ரெக்னென்சியில் எந்த அளவுக்கு யோகா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, பொதுவாக கர்ப்ப காலங்களில் சில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகள் வரும்? முதல்ல பயம் ஏற்படும், பதட்டம், படபடப்பு. இதனால் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய பிபியோட லெவல் ஷூட்டப் ஆகும். சில பேர்த்துக்கு இந்த ப்ரெக்னன்சி டயபிட்டிஸ் மெலிட்டஸ், கர்ப்ப காலங்களில் சர்க்கரை நோய் வர்றது, இதெல்லாம் எக்லாம்சியா அப்படின்று மருத்துவ டேர்மில் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய குழந்தையை சுற்றி ஒரு திரவம் இருக்கும் கர்ப்பப்பையில், அது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் என்று சொல்வார்கள். அந்த திரவம் குறைந்தாலும் அதிகமானாலும் கண்டிப்பாக பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை வீக்காக போயிடுறது. எல்லாமே சரியாக இருந்து குழந்தையோட தலை தலைகீழாக இருக்கணும். அதாவது கர்ப்பப்பையில் குழந்தையோட தலையானது கீழேயும் இடுப்பு பகுதியானது மேலேயும் இருக்கணும். ஒரு குழந்தை தலைகீழாக இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும்போது தலைப்பகுதி கீழே கொஞ்சம் கொஞ்சமாக உடல் முழுவதும் வெளியேற்றுவார்கள். ஆனால் நிறைய பேருக்கு ப்ரீச் ப்ரெசன்டேஷன் என்று சொல்லக்கூடிய குழந்தை உட்கார்ந்த மாதிரியே ஒரு ப்ரெசன்டேஷன் உட்காந்துருக்கும், அல்லது சைடில் படுத்துருக்க மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்புகள் விரிஞ்சு கொடுக்காது. இது எல்லாமே ஒரு கர்ப்பிணி பெண்கள் சரியான முறையில் உணவை எடுத்துக்கல, பயிற்சிகள் செய்யலை, மனநிலையை சரியாக வச்சிக்கல அப்படின்னா இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த சூழலில் நம்ம மருத்துவமனைக்கு போய் மருத்துவர்கள்ட்ட நார்மல் டெலிவரி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போது ஒரு கர்ப்பிணி பெண் 3 ட்ரைமாஸ்டர், ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டர், செகண்ட் ட்ரைமாஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமாஸ்டர், அதாவது முதல் 3 மாத காலங்கள், அடுத்த 3 மாத காலங்கள், மூன்றாவது 3 மாத காலங்கள் என்று 3 காலங்களாக பிரிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மந்தில் சில முக்கியமான மூச்சு பயிற்சி முறைகள் உண்டு. சுவாச பயிற்சியின் மூலமாக மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மன அமைதியாக வைத்துக்கொள்ளக்கூடிய முறையில் யோகாசன பயிற்சி நிபுணர்கள், குறிப்பாக இயற்கை மருத்துவ யோகாசன பயிற்சியாளர்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பெண்களுக்கு தேவையான, கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவையான உணவுலாம் என்னென்ன டெஃபிஷியன்சி வரும். உதாரணமாக நிறைய பேர்த்துக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும், ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி வரும், மெக்னீஷியம், காப்பர், பொட்டாசியம் போன்ற சத்து பற்றாக்குறை ஏற்படும். அவங்க ஆய்வு செய்து என்னென்ன உணவுகள்லாம் கொடுத்தா அந்த குழந்தைக்கு நல்லது, அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்து அந்த உணவு முறைகளை நாங்கள் கொடுப்போம். அந்த 3 மாத காலங்கள் குறிப்பான சில பயிற்சிகள், எல்லா பயிற்சியும் செஞ்சிட முடியாதுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கான பிரத்யேகமான ஒரு தெரப்பட்டிக் யோகாசன பயிற்சி, அது ப்ரெக்னன்சி யோகாசனாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த 3 மாத காலங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்பவும் அவங்களுக்கு தகுந்த உணவு முறைகளை தயார் செய்து முளைக்கட்டிய பயிர் வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதுபோல் 3 மாத காலங்களுக்கு என்னென்ன உணவு முறைகள் வேணுமோ பட்டியலிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அந்த 3 மாத காலங்களில் அதாவது இடுப்பு எலும்புகள் விரிவதற்கு, அதே போல் ஒவ்வொரு சதைகளும் வலிமையாவதற்கு, கர்ப்பப்பை வலிமையாவதற்கு, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் செக்ரீஷனை அதிகப்படுத்துவதற்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்க மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள, சந்தோஷமாக வைத்துக்கொள்வதற்கான டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், சில தெரப்பட்டிக் ஆசனாஸ் எல்லாமே இந்த 3 மாத காலங்களில் கொடுப்போம். கடைசி 3 மாத காலங்களில் எல்லாம் ஒருங்கிணைந்து சில முக்கியமான பயிற்சிகள் எல்லாம் இந்த யோகாசனாஸில் இருக்குது. நிறைய பேருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு யோகாசன பயிற்சி இருக்கா என்பதே தெரியவே இல்லை. கண்டிப்பாக இது ஒரு பெரிய இயக்கமாக நம்ம செயல்படுத்தணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க அந்த 10 மாத காலங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது பக்கத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு மாதத்துலேயும் அவங்களுடைய மனபயம், உடல் ரீதியான உபாதைகள், வாமிட்டிங் சென்சேஷன், உடல் அசதி, சோர்வு, இது போன்ற பல பிரச்சனைகளால் கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஒரு குழந்தை நார்மலாக
பிறக்கும்போது அந்த பெண்ணானவள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் படக்கூடிய ஆனந்தமானது கண்டிப்பாக அதை அளவிடவே முடியாது. இப்படி இந்த ப்ரெக்னென்சி யோகா கர்ப்பிணி பெண்களுக்கான பிரத்யேகமான பயிற்சிகளை வந்து நமது ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய பெண்கள் நம்ம பயிற்சியை அட்டன் பண்ணிவிட்டு நார்மல் டெலிவரியில் ஒரு குழந்தைய வந்து ஈன்றெடுக்கிறார்கள். அதனால் எங்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இந்த ப்ரெக்னென்சி யோகாவை கர்ப்பிணி பெண்களுக்கான பிரத்யேகமான பயிற்சிகளை அவசியம் தாய்மார்கள் கற்றுக்கணும். இதன் மூலமாக சிசேரியன் இல்லாத ஒரு குழந்தை பேரை பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இந்த குறிப்பாக ஜெயரங்கா மருத்துவமனைகளில் நாங்கள் வந்து டாக்டர் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்களால் இந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி எடுப்பதன் மூலமாக என்ன உணவுகள் சாப்பிட்லாம், என்ன பயிற்சிகள் செய்யலாம், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது போன்ற ஒரு வரையறையை நாங்கள் அந்த பெண்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதனால் இந்த வாய்ப்பை வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்கணும், கடைபிடிக்கணும். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான குழந்தையை, ஒரு அறிவான குழந்தையை, ஒரு வல்லமை பொருந்திய குழந்தையை பெறுவதற்கு இது நல்ல ஒரு வடிகாலாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆகவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு இது போன்ற விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேருங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்கள வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து இது போன்ற யோகாசன உணவும் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுத்துங்க. இதன் மூலம் நல்ல ஒரு வருங்கால குழந்தையை பேணுவதற்கு நல்ல ஒரு சூழலை அமைத்து கொடுக்க முடியும். நன்றி.